ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சி ப்ரோக்ராமிங் டுட்டோரியலில் சி இன்ட்ரொடக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஆஃப் சி அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன்னா என்ன, ஐடினா என்ன, ஃபஸ்ட்டு சி கோட் எப்படி எழுதுறது, ஐடியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் வேரியபிள்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். 1972 டென்னிஸ் ரிச்சின்றவர் சி லாங்குவேஜை கண்டுபிடிச்சார். அந்த லாங்குவேஜ் தான் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சி லாங்குவேஜ் தான் எல்லா லாங்குவேஜ்க்கும் பேசிக்கான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ புதுசாக ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் சியோட பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜாவா, C++, இது எல்லாமே சி பேஸ் பண்ணி தான் அடுத்து இருக்க போகுது. அடுத்தது நிறையா ஓஎஸ் இருக்கு இல்லையா, விண்டோஸ், லினக்ஸ், இது எல்லாமே சியில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. டென்னிஸ் ரிச்சி 1978 கண்டுபிடிச்சார் இல்லையா, அப்போது அதை K&R லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1989 அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் சிக்கான ஒரு ஸ்டாண்டர்டை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நேமு ANSI-Cன்னு சொன்னாங்க. இதுக்கு இன்னொரு நேம் C89. அந்த 89 அந்த ஸ்டாண்டர்டை டெவலப் பண்ண இயர், அதனால C89ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1999 ISO ANSI-Cக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனை கொண்டுட்டு வந்தாங்க. அதை ISO-Cன்னு சொன்னாங்க. அதுக்கு இன்னொரு நேம் C99. அதை கண்டுபிடிச்ச வருஷத்தோட நம்பர். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே C99 ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு கோடை எழுத முடியும், அதை ரன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அதை டீபக் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் கோட் பிளாக்ஸ் IDE பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அதில் தான் நீங்கள் கோடை ரைட் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை டைப்ஸ் ஆஃப் IDE இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். கோட் பிளாக்ஸு, கோட் லைட்டு, விஷுவல் ஸ்டுடியோ, சி லைனு, டர்போ சி, Cloud9 IDE, இது இன்னும் நிறையாவே இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் கோட் பிளாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, வாங்க அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றது பார்த்துடலாம். கோட் பிளாக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து கடைசியாக ஐ அக்ரின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறையா இருக்கும். ஆனால் நமக்கு தேவை இந்த கன்சோல் அப்ளிகேஷன் தான். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் C++ன்னு இருக்கும். சிஹெச் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கான டைட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹலோன்னு தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, சோர்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெயின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிரும். இப்படி தான் இந்த இடத்துல தான் நீங்கள் கோடை ரைட் பண்ண போகிறீங்க. உங்களால் கோட் பிளாக்ஸ் டவுன்லோட் பண்ண முடியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைன் IDE இருக்குது, அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களால் ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள்கிட்ட லேப்டாப் எதுவும் இல்லைன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்தே கூட நீங்கள் சி கோடை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சி ப்ரோக்ராமிங்கோட டேட்டா டைப்ஸு. இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் அதோட சைஸ் அண்ட் ரேஞ்சை மட்டும் பார்க்கலாம். இன்னும் டேட்டா டைப்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வரப்போகிற ஸ்லைடில் பார்க்கலாம். கேரக்டர் டேட்டா டைப்போட சைஸ் 1, அதோட ரேஞ்ச் பாருங்கள் -128 to +127. இங்கே மைனஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட ரேஞ்ச் -128 to +127. அப்படின்னா -128லேருந்து +127க்குள்ளே இருக்கிற வேல்யூவை இந்த கேரக்டர் டேட்டா டைப்புக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவே இங்கே அன்சைன்டுன்னு இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி அன்சைன்டுன்னு வந்துச்சுனாவே அது கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். 0 to 255க்குள்ளே இருக்கிற நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஷார்ட் இன்ட்டு, அன்சைன்டு இன்ட்டு, லாங் இன்ட்டு, அன்சைன்டு லாங் இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், லாங் டபுள், இது எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். இதோட சைஸ் அண்டு ரேஞ்சஸ் எல்லாம் பாருங்கள். ஷார்ட் இன்ட்டு 2 பைட்டு அப்படின்னா இந்த வேல்யூக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கும். அதுவே
அன்சைன்டு இன்ட்டு அதுவும் 2 பைட்டு, அதுவும் 0லேருந்து 65535க்குள்ளே இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கும். இது அன்சைன்டு ஷார்ட் இன்ட்டு. ஓகே, லாங்குக்கு 4, அன்சைன்டு லாங்குக்கு 4. அதோட ரேஞ்சஸ் மட்டும் பாருங்கள் வேரி ஆகும். அன்சைன்டுன்னு வந்துட்டாவே 0லேருந்து இந்த வேல்யூ வரைக்கும் இருக்கிற இந்த வேல்யூக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா டைப். ஃப்ளோட்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பரை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோர் பண்ணுற டேட்டா டைப் தான் ஃப்ளோட்டு. வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தரலாம். வேரியபிள்ஸ்னால் அப்போ ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. அந்த கண்டெய்னரில் ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதுதான் வேரியபிள். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10. இன்ட்டுங்கிறது வந்து டேட்டா டைப்பு, ஏங்கிறது வந்து வேரியபிள், ஈக்குவல் டு 10ன்றது வேல்யூ. ஸோ இந்த 10ன்ற வேல்யூ ஏங்கிற வேரியபிள்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து இன்ட், விச் மீன்ஸ் அது வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். அடுத்த எக்ஸாம்பிள் ஃப்ளோட்டு பாருங்கள். ஃப்ளோட்னால் ரியல் நம்பரை ஸ்டோர் பண்ணுற ஒரு டேட்டா டைப்பு. ஸோ ஃப்ளோட்டுன்றது வந்து டேட்டா டைப்பு, ஏன்றது வேரியபிள், 10.11ன்றது வந்து வேல்யூ. இந்த 10.11ங்கிற வேல்யூ வந்து ஏல நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் 10.11ன்ற வேல்யூவை நீங்கள் இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 10 தான் ஸ்டோர் ஆகும். ஸோ 10க்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகாது. ஏன்னா இன்டீஜர் டேட்டா டைப் வந்து வெறும் இன்டீஜர் வேல்யூவை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். ஃப்ளோட் வந்து வெறும் ரியல் நம்பர்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும். கேரக்டர் டேட்டா டைப் பாருங்கள். வெறும் ஆல்ஃபபெட்ஸு, சிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். வேரியபிளை க்ரியேட் பண்ணணுன்னா அதோட சின்டாக்ஸை பார்க்கலாம். ஸோ இதுதான், என்ன டைப்போ அந்த டைப் இங்கே போடணும். அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் நேமு, அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ண வைக்கிறதுக்கான வேரியபிள் நேம் நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிடுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இன்ட்டு ஏ. இன்ட்டுன்றது வந்து டேட்டா டைப்பு, ஏங்கிறது வந்து வேரியபிள் நேமு. இது வந்து டிக்ளரேஷன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டை டிக்ளரேஷன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டை வந்து இந்த வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறனால இது இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியலைசேஷன்னா ஒன்றும் கிடையாது, இந்த வேரியபிளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூவை இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இனிஷியலைசேஷன். இப்போது நீங்கள் கோடிங்கில் ஒவ்வொரு லைன் எழுதுனதுக்கப்புறம் அதோட எண்டில் செமிகோலன் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் கம்பைலருக்கு தெரியும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த செமிகோலன் வைக்கல அப்படின்னா நமக்கு வந்து எரர் காட்டும், கம்பைலேஷன் எரர் காட்டும். ஒரு வேரியபிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக நிறையா ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து வேரியபிளோட லென்த்து வந்து 247 கேரக்டர்ஸ்குள்ளே தான் நம்ம இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா எரர் காட்டும். நம்ம வேரியபிள் நேமை க்ரியேட் பண்ணும்போது அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஈஸியாக அந்த வேரியபிள் எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு நேம் வச்சாலும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எதுக்காக இந்த நேம் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பவும் ஒரு டைம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான வேரியபிள் என்னென்ன இருக்கணும்னா, பிரின்சிபல் இருக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது ஷார்ட்டாக எப்படி எழுதலான்னா, பிரின்சி, ஆர்ஓஐ. ஆர்ஓஐனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, பின்னா பிரின்சிபல், என்ஓஎஃப் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இன்னமும் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் சும்மா ஏபிசி அப்படின்னு கொடுத்தா ஏ எதுக்குன்னு தெரியாது, பி எதுக்குன்னு தெரியாது, சி எதுக்குன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக இருந்தால் தான் ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். இப்போது சி லாங்குவேஜ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது, வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போது ஸ்மால் பியில் அதை வந்து டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணும்போது கேப்ஸ் பி போட்டுட்டிங்க அப்படின்னா எரர் காட்டும். ஏன்னா கேபிட்டல் வேறு, ஸ்மால் வேறு. சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் கேப்ஸ்னு நீங்கள் போட்டிங்கன்னா கேப்ஸ்னு தான் போகணும். ஏன்னா அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். கீவேர்ட்ஸ் ஆர் த வேர்ட் whose meaning is already explained to the compiler. மொத்தம் 32 கீவேர்ட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கண்டினியூ, இஃப் எல்ஸு, இன்ட்டு, லாங்கு, ரெஜிஸ்டரு, ரிட்டன், இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வர வீடியோவில் நம்ம அதோட யூசேஜெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சி கோட் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு கன்சோல் அப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு சி, நெக்ஸ்ட்டு இங்கே
ஆடுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அடிஷன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சோர்ஸ்குள்ளே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இதுதான் வந்து ஹெடர் ஃபைல். இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் ஹெடர் ஃபைல். இது வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஃபுல்லாக இது வரைக்கும் எல்லாம் இந்த stdio.h இருக்குது. ஓகேவா? இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் இப்போ நீங்கள் பிரிண்ட்எஃப் ஸ்கேன்எஃப்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே இந்த ஹெடர் ஃபைல்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கும். இது வந்து லேட்டராக பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி மட்டும் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது நிறைய பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாமே வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. அதை பார்த்துடலாம். இதுதான் இங்கேருந்து தான் ஃபங்க்ஷன் மெயின் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறீங்களோ, இப்போ நீங்கள் அடிஷன் ப்ரோக்ராம் போட போகிறீங்கன்னா இது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அடிஷன் ப்ரோக்ராம் போடுறேன். இன்ட் ஏ பி, இப்போ ஏ = 10ன்னு கொடுக்குறேன், பி = 20ன்னு கொடுக்குறேன். சி அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி அதை சியில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ சி = a + b. அதுக்கப்புறம் அதை அவுட்புட் பார்க்கணும், அதனால நான் அதை பிரிண்ட்எஃப் பண்ணிக்கிறேன். சி இப்போது நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். இப்போது இதை நீங்கள் பில்ட் பண்ணி பார்க்கலாம். பில்ட் அண்ட் ரன் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இங்கே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் இடத்துல பாருங்கள் அவுட்புட், சாரி இது %d 5ன்னு போட்டுட்டேன். %d இப்போ ரன் பண்ணலாம். பார்த்தீங்களா, 10 + 20 13 வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம கோட் எழுதணும்.